ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ பை ஜனனி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரக் ப்ரூவிங் ரிலேட்டட் ஃபார் ஃபார்மசி ரிலேட்டடாக என்ன ஆன்சர் கீ எழுதணும் அப்படின்றது தான் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரக் ப்ரூவிங் ஆர்ன் ஆஃப் மெடிசனில் வந்து ட்ரக் ப்ரூவிங் வந்து கொஞ்சம் லிட்டரலாக வேறு மாதிரி பார்ப்போம். ஓகேவா, இன்னும் டீட்டெயிலாக எழுதுவோம். ஸோ ஃபார்மசி ரிலேட்டடாக நம்ம வந்து ஆன்சர் கீ வந்து பார்ப்போம். ஓகேவா, ஸோ ட்ரக் ப்ரூவிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினிஷன் தான் எழுதுவோம். அக்கார்டிங் டு ஃபஸ்ட் பாயிண்ட், ஸோ டெஃபினிஷன் அக்கார்டிங் டு த டாக்டர் ஹனிமன் இந்த அஃபோரிசம் 105 145 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார்மசி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அஃபோரிசம்ஸை வந்து மென்ஷன் பண்ணால் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ அக்கார்டிங் டு டாக்டர் ஹனிமன் பார்த்தோம் அப்படின்னா அஃபோரிசம் 105 145 வரைக்கும் ட்ரக் ப்ரூவிங்கை பற்றி சொல்லியிருப்பாரு. அண்ட் தென் ட்ரக் ப்ரூவிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக் வே அண்ட் தென் இஸ் ஆர்டர்லி ப்ராசஸ் ஆஃப் த இன்வெஸ்டிகேட்டிங் த பத்தோஜெனட்டிக் பவர் ஆஃப் த மெடிசன் ஆன் அண்ட் ஹெல்த்தி இண்டிவிஜுவல். அதாவது ட்ரக் ப்ரூவிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் வே. அது வந்து பார்த்தோம்னா பெத்தோஜெனட்டிக் பவர் ஆஃப் மெடிசனோடைய பெத்தோஜெனட்டிக் பவரை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் இல்லையா, ஒரு ஹெல்த்தி பர்சனில் மெடிசனோடைய பெத்தோஜெனட்டிக் பவரை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து ட்ரக் ப்ரூவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரக் ப்ரூவிங் மீன்ஸ் அப்படின்னு ஸோ நம்ம இந்த சென்டென்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரக் ப்ரூவிங் மீன்ஸ் டு நோ த டிசீஸ் ப்ரொடியூசிங் பவர் ஆர் எ பெத்தோஜெனட்டிக் பவர் அண்ட் இட் இஸ் த டிசீஸ் க்யூரிங் பவர் ஆஃப் த ட்ரக். ஸோ அதாவது ட்ரக் ப்ரூவிங்கிறது டிசீஸ் க்யூர் பண்ணக்கூடிய பவர் தான் வந்து ட்ரக். ஓகேவா, ஸோ இந்த செக்ஷன் 105 அதாவது அஃபோரிசம் 105 வந்து ட்ரக் ப்ரூவிங் இஸ் த ப்ராசஸ் அக்வரிங் நாலேஜ் ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்டிட் ஃபார் த க்யூர் ஆஃப் த நேச்சுரல் டிசீஸ். ட்ரக் ப்ரூவிங்கிறது ஒரு ப்ராசஸ், அண்ட் தென் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றின நாலேஜ் இருக்கணும், அண்ட் தென் அந்த நேச்சுரல் டிசீஸை க்யூர் பண்ணக்கூடிய நாலேஜ் வந்து இருக்கணும். இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்றது பார்த்தோம் அப்படின்னா ட்ரக்கை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்த டாப்பிக்கில் வந்து ரெண்டாவது டாபிக் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீ ரெக்வசிஷன் ஆஃப் ட்ரக் ப்ரூவிங் சொல்லிட்டு போகிறோம். ஸோ இந்த ப்ரீ ரெக்வசிஷன் ஆஃப் ட்ரக் ப்ரூவிங்கில் பார்த்தோன்னா 3 நம்மளுக்கு வந்து ட்ரக் ப்ரூவிங்க்கு என்னென்ன வேணும், ட்ரக்கு வேணும், ப்ரூவர் வேணும், என்விரான்மெண்ட் வேணும். ஸோ அதுதான் அந்த ட்ரக் எப்படி இருக்கணும், ஜென்யூனாக இருக்கணும், அண்ட் தென் குவாலிட்டியாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ப்ரூவர் எப்படி இருக்கணும், பர்ஃபெக்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் வந்து பார்த்தோம்னா நார்மல் சரௌண்டிங்ஸாக இருக்கணும். சார் ட்ரக்கில் வந்து இந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், அந்த ட்ரக் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், ஓகே, ஜென்யூனாக இருக்கணும், அண்ட் தென் பார்த்தோம்னா அதர் ட்ரக்ஸ் கூட மிக்ஸ் பண்ணாமல் இருக்கணும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து எல்லா ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து இந்த ட்ரக்குக்கு வந்து இருக்கணும். ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ ஹியூமன் ப்ரூவிங். அடுத்த டாப்பிக்கில் ஹியூமன் ப்ரூவிங் வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ ஹியூமன் ப்ரூவிங் பார்த்தோம் அப்படின்னா ப்ரூவிங் ஆன் சிக் பர்சனில் வந்து ட்ரக்கை ப்ரூவ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா, ஸோ ப்ரூவிங் ஆன் சிக் பர்சன் அஃபோரிசம் 107 கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் நாட் பி டன். ஸோ ப்ரூவிங் சிக் பர்சனில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா சிம்டம்ஸ் ஆஃப் டிசீஸ் அண்ட் மெடிசன்ஸ் வில் பி மிக்சடு. ஸோ டிசீஸோட சிம்டம்ஸும் மெடிசனோடைய சிம்டம்ஸும் வந்து மிக்ஸ் ஆயிரும். ஓகேவா, அதே இந்த டிசீஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த பர்சன் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவாகவும் ஹைப்போ சென்சிட்டிவாகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா சிம்டம்ஸோட இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஸோ சிக் பர்சனில் வந்து ப்ரூவ் பண்ணும்போது அதே வந்து நம்ம ப்ரூவிங் ஆன் ஹெல்தி ஹியூமன் பீயிங்கில் வந்து ப்ரூவ் பண்ணுறது வந்து 108 வந்து அஃபோரிசம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ டன். பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தி பர்சனில் வந்து ப்ரூவ் பண்ணும்போது சப்ஜெக்டிவ் அண்ட் மென்டல் சிம்டம்ஸை வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் தென் மொடாலிட்டிஸ் அண்ட் கன்காமினன்ஸை வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் தென் பெக்யூலியர் அண்ட் தென் அன்காமன் அண்ட் கேரக்டரிஸ்டிக் சிம்டம்ஸை வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து ஹியூமன் ப்ரூவருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ குவாலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் ப்ரூவரில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஐடியல் ப்ரூவர். ஸோ ஐடியல் ப்ரூவரை பற்றி அஃபோரிசம் 137 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ வந்து நான் டீட்டெயிலாக சொல்ல நம்மளுக்கு என்ன ஆன்சர் கீ தேவைப்படுதோ அது மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ஐடியல் ப்ரூவர்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் என்னென்ன குவாலிட்டி இருக்கணும் ஐடியல் ப்ரூவருக்கு, அவங்க வந்து கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ ஃப்ரீ ஃப்ரம் த டிசீஸ் இல்லாமல் இருக்கணும், இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், டெலிகேட், இரிட்டபிள் அண்ட் சென்சிட்டிவ், அதே லவர் ஆஃப் ட்ரூத், உண்மைத்துவமாக இருக்கணும். ஓகேவா, ஸோ இப்படிலாம் இருந்தால் தான் அவங்கள வந்து ஐடியல் ப்ரூவர்னே சொல்லுவாங்க. அண்ட் தென் பெஸ்ட் ப்ரூவர். ஸோ பெஸ்ட் ப்ரூவர் பார்த்தோம்னா அஃபோரிசம் 141 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பெஸ்ட் ப்ரூவர்னு பார்த்தோம்னா த ஹெல்த்தி அன்ப்ரிஜுடைஸ்ட் அண்ட் சென்சிட்டிவ் த ஃபிசிஷியன் ஹிம்செல்ஃப் இஸ் த பெஸ்ட் ப்ரூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அஃபோரிசம் வந்து நம்ம டீட்டெயிலாகவே படிப்போம். ஆர்ன் ஆஃப் மெடிசனில் பெஸ்ட் ப்ரூவர்ன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இப்போதைக்கு இங்கே வந்து இதுவே போதும். ஓகே, ஆன்சர் கீயா. ஓகே, அடுத்து இடியோசின்க்ரட்டிக் ப்ரூவர். இதை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். இடியோசின்க்ரட்டிக் ப்ரூவர்னால் என்ன அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் இடியோசின்க்ரட்டிக் பர்சன் வந்து பெஸ்ட் பாசிபிள் ப்ரூவராக இருப்பாங்க. சப்ஸ்டன்ஸ் டு விச் த ஹீஸ் இடியோசின்க்ரட்டிக் அது மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இடியோசின்க்ரட்டிக்னா வந்து அஃபோரிசம் 117 வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா,
டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம்னா சாய்ஸ் ஆஃப் ப்ரூவர். சாய்ஸ் ஆஃப் ப்ரூவர் எப்படி இருக்குன்னா, மெடிசன்ஸ் மஸ்ட் பி டெஸ்டட் ஆன் த போத் செக்ஸஸ், மேல்ஸ், ஃபீமேல்ஸ் அண்ட் தென் டிஃப்ரெண்ட் ஏஜஸ் அண்ட் தென் மெனி இண்டிவிஜுவல்ஸ் இன் வேரியஸ் கான்ஸ்டியூஷன்ஸில் வந்து நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, ஸோ ஹியூமன் ப்ரூவரில் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அனிமல் ப்ரூவிங். ஸோ அனிமல் ப்ரூவிங் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஸோ அனிமல் ப்ரூவிங்கில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா, ப்ரூவிங் ஷுட் நாட் பி டன் ஆன் ஏ லோவர் அனிமல்ஸ். ஸோ லோவர் அனிமல்ஸில் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸோ சப்ஜெக்டிவ் அண்ட் மென்டல் சிம்டம்ஸ் வந்து நம்மளால் ஸ்டடி பண்ண முடியாது. அண்ட் தென் மொடாலிட்டிஸ் அண்ட் தென் ஃபைனர் சென்சேஷன்ஸ்லாம் வந்து லேக்கிங்காக இருக்கும். அண்ட் தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சம் ட்ரக்ஸ் வந்து அனிமல்ஸில் வந்து வேறு மாதிரி ஆக்ட் ஆகும். அண்ட் தென் ஹியூமன்ஸில் வந்து வேறு மாதிரி ஆக்ட் ஆகும். அதோட எஃபெக்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா, அண்ட் தென் பார்த்தோம்னா லேக்கிங் ஆஃப் இண்டிவிஜுவலைசேஷன் பண்ண முடியாது. சசப்டபிலிட்டியை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இடியோசின்க்ரஸி வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, இதெல்லாமே அனிமல் ப்ரூவிங்கில் வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதே அப்படின்னு பார்த்தோம்னா அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா, ட்ரக் மேபி ப்ரூவ் இன் எனி குவான்டிட்டியில் வேணாலும் ப்ரூவ் பண்ணிக்கலாம். தென் எனி லென்த் ஆஃப் டைமில் வந்தாலும் ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுதான் அட்வான்டேஜ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரக் ஃபார் எ ப்ரூவிங். ஸோ இது வந்து அஃபாரிசம் 123 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, இண்டிஜினிஷியஸ் பிளான்ட்ஸ் அண்ட் தென் எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ், சால்ட்ஸ் அண்ட் கம்ஸு அண்ட் தென் ட்ரை அண்ட் வீக் மெடிசனல் சப்ஸ்டன்ஸ். இண்டிஜினிஷியஸ் பிளான்ஸ் அப்படின்னா இட்ஸ் நேட்டிவ் பிளான்ஸ். நேட்டிவ் பிளான்ஸை வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரெஷ்லி எக்ஸ்பிரஸ்டு ஜூஸாக இருக்கும். அதை வந்து ஒரு லிட்டில் ஆல்கஹாலில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம அட்மினிஸ்டர் பண்ணணும். ஓகேவா, ஸோ நம்ம ஆல்கஹாலில் மிக்ஸ் பண்ணும்போது அதை ஸ்பாயில் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணணும். ஓகேவா, அடுத்து எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ், அதாவது ஃபாரின் வெஜிடபிள்ஸ். எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ் வந்து எந்த ஃபார்மில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, பவுடர் ஆர் டிங்சர் ஃபார்மில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை ஆல்கஹாலில் வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. வித் ஆல்கஹால் இது பண்ணுவாங்க. ஸோ அண்ட் தென் ஃப்ரெஷ் ஸ்டேட்லேயோ இல்லை ஆஃப்டர் வேர்ட்ஸ்லேயோ பார்த்தோம் அப்படின்னா, அதை வந்து ஒரு சர்டன் ப்ரப்போர்ஷன் ஆஃப் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸை. ஓகேவா, அதே சால்ட் அண்ட் கம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சால்ட் அண்ட் கம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணி நம்ம அட்மினிஸ்டர் பண்ணணும். ஓகேவா, அதே ட்ரை அண்ட் வீக் மெடிசனல் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ட்ரை பிளான்ட்ஸை எடுத்துக்கிறோம். ஓகேவா, எஸ்பெஷலி ஹர்ப்ஸ். ஓகேவா, அவைலபிள் ஒன்லி இனி அதை வந்து ட்ரை ஸ்டேட்டில் எடுத்துகிட்டு அது சின்ன சின்ன ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு இன்ஃப்யூஸ் பண்ணுறோம். இதில் அப்படின்னா ஒரு பாய்லிங் வாட்டரில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறோம். போர் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டில் வார்மாக இருக்கும்போது ஸ்வாலோ பண்ணிடணும். ஓகேவா, ஸோ இந்த ட்ரை அண்ட் வீக் மெடிசனல் சப்ஸ்டன்ஸை ஏன் வந்து ஆல்கஹாலில் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, ஆல்கஹாலில் வந்து ஏன் ஆட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இந்த எல்லா வெஜிடபிள் ஜூஸும் சரியாக வந்து இந்த இன்ஃப்யூஷன் ஆஃப் ஹர்ப்ஸ், அக்வஸ் இன்ஃப்யூஷன் ஆஃப் ஹர்ப்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரேப்பிடாக வந்து ஃபெர்மெண்டேஷன் அண்ட் டீகம்போஷனை வந்து பாஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ அதனால ஆல்கஹாலை வந்து இங்கே ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா டோஸ் அண்ட் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்போம். ஸோ டோஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் மெடிசன். ஸோ ஸ்ட்ராங் மெடிசன் வந்து நம்ம யூஸ் இன் ஸ்மால் டோசஸில் வந்து கொடுப்போம். அண்ட் தென் மைல்டர் மெடிசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மோர் கன்சிடரபிள் குவான்டிட்டிஸ். மைல்டர் மெடிசன்ஸை அதிகமாக எந்த குவான்டிட்டிஸில் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்களோ அதை தான் வந்து மைல்டர் மெடிசன்ஸில் வந்து நம்ம ப்ரூவிங் யூஸ் பண்ணுவோம். தென் வீக்கஸ்ட் மெடிசன் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஷுட் பி அந்த பர்சன் அண்ட் ஹெல்த்தி அண்ட் டெலிகேட், இரிட்டபிள் அண்ட் சென்சிட்டிவ் பர்சனில் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேவா, ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம்னா அடுத்த டாபிக் ரிகார்டிங் ஆஃப் சிம்டம்ஸை பற்றின ரிகார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் வந்து ரிகார்ட் பண்ணலாம், சிம்டம்ஸ் வந்து நோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சிம்டம்ஸ் ரிகார்டிங் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸு அண்ட் தென் அல்டர்னேட்டிங் ஆக்ஷன்ஸ் இருக்கும், மொடாலிட்டிஸ் மென்ஷன் நோட் பண்ணணும். அண்ட் தென் எனி அல்டர்னேஷன் ஃப்ரம் நார்மல் ஹெல்த்துலேருந்து வேறு ஏதோ ஒரு அல்டர்னேஷன் நடந்திருக்கா, சிக் பர்சன்ஸில் வந்து ப்ரூவ் பண்ணும்போது டிசீஸோடைய சிம்டம்ஸ் அண்ட் தென் மெடிசனல் சிம்டம்ஸை வந்து டிஸ்டிங்யூஸ் பண்ணணும். ஓகேவா, அடுத்து பார்த்தோம்னா சிம்டம்ஸ் நோட்டிங் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு லிட்ரேட் ப்ரூவர் பற்றி அஃபோரிசம் 139 கொடுத்துருப்பாங்க. லிட்ரேட் ப்ரூவராக இருந்தாங்க அப்படின்னா இட் மஸ்ட் பி டன் டவுன் ஈச் அண்ட் எவ்ரி சிம்டம்ஸை வந்து நோட் பண்ணணும். அண்ட் தென் இட் மஸ்ட் ரீட் அண்ட் ரைட் அண்ட் தென் இட் மஸ்ட் ரைட் டவுன் எக்ஸாக்ட் சென்சேஷன், ஃபீலிங், சஃபரிங் அண்ட் சேஞ்சஸ் இன் ஹெல்த் எல்லாமே எக்ஸாக்டாக வந்து எழுதணும். அண்ட் தென் மஸ்ட் ரைட் மென்டல், சப்ஜெக்டிவ் அண்ட் அன்காமன் பெக்யூலியர் சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரைட் பண்ணணும். அதே இல்லிட்ரேட் ப்ரூவராக இருந்துச்சு அப்படின்னா அஃபோரிசம் 140 கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலாக. ஸோ இட் டஸ் நாட் ரைட் அண்ட் நோட் த சைன் அண்ட் சிம்டம்ஸை வந்து நோட் பண்ணுன்றது ஒன்றும் இல்லை. அதேன்னு பார்த்தோம்னா ஃபீல்ஸ், எக்ஸாக்ட் சென்சேஷன், சஃபரிங்ஸை வந்து நம்ம நோட் பண்ணணும்னு இல்லை. ஓகேவா, இல்லிட்ரேட் ப்ரூவராக இருந்தால் அவங்க வந்து பார்த்தோம்னா டெய்லியும் வந்து ப்ரூவர்கிட்ட போய் ஒவ்வொரு சிம்டம்ஸையும் வந்து சொல்லணும். ஓகேவா, ஸோ அதே வந்து ஃபிசிஷியன் இஸ் த ப்ரூவர். ஃபிசிஷியன் வந்து ப்ரூவராக இருந்தாங்க அப்படின்னா
அஃபோரிசம் 141 சொல்லியிருப்பாங்க. ஸோ பெஸ்ட் ப்ரூவர். ஸோ இட் நோஸ் த சேஞ்சஸ் ஆர் அல்டர்னேஷன் இன் ஏ ஹெல்த்தி வெரி எக்ஸாக்ட்லி. அதாவது ஃபிசிஷியனுக்கு தெரியும் ஸோ என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, அல்டர்னேஷன் நடக்குதுன்றது வெரி எக்ஸாக்டாக வந்து தெரியும். அண்ட் தென் ஹி அப்சர்வ் த சென்சேஷன் சஃபரிங் டிரேஜ்மெண்ட் ஆஃப் ஹெல்த்தை வந்து அப்சர்வ் பண்ண முடியும் நல்லாவே. ஸோ ஹி மஸ்ட் ரோட் எக்ஸாக்ட் சப்ஜெக்டிவ் மென்டல் அன்காமன் சிம்டம்ஸை வந்து வெரி கேர்ஃபுல்லாக வந்து எழுதணும். ஓகேவா ஃபிசிஷியன். இதுதான் வந்து ரிகார்டிங் சிம்டம்ஸை பற்றி. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ப்ரிகாஷன்ஸ் டியூரிங் ட்ரக் ப்ரூவிங் அப்போ என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் இருக்கணும். ஸோ அதில் வந்து மெடிசனோடைய ப்ரிகாஷன் என்ன, ப்ரூவரோடைய ப்ரிகாஷன் என்ன. மெடிசனோடைய ப்ரிகாஷன் பார்த்தோம்னா இட்ஸ் ஜென்யூன் அண்ட் ரிலையபிள் மெடிசனாக இருக்கணும். அண்ட் தென் டேக் இன் ஏ சிம்பிள் அண்ட் அன்அடல்டட் ஃபார்மில் இருக்கணும். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா சிங்கிள் மெடிசன்ஸ் ஷுட் பி ப்ரூவ்ட் அட் எ டைம்ஸ். ப்ரூவ் பண்ணும்போது நம்ம சிங்கிள் மெடிசனை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோம்னா மெடிசன் மஸ்ட் நாட் பி கிவன் இன் ஃபார் செவரல் சக்ஸசிவ் டேஸில் வந்து மெடிசனை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ ரிகார்டிங் ப்ரூவர்ஸ் பற்றி பார்த்தோம்னா மெடிசனல் ரெஸ்ட்ரிக்ஷன், டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன், மென்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு இருக்குது. ஸோ மெடிசனல் ரெஸ்ட்ரிக்ஷன் போது பார்த்தோம் அப்படின்னா ஸோ நோ அதர் மெடிசன்ஸ், எந்த மெடிசன்ஸையும் எடுத்துக்கூடாது. அண்ட் தென் திங்ஸ் விச் ஹாஸ் மெடிசனல் ப்ராப்பர்ட்டி நாட் டேக்கன், எந்த ஒரு மெடிசனல் ப்ராப்பர்ட்டியும் எடுத்துக்கக்கூடாது. அடுத்து டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் த ஸ்பைசஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ், ரூட்ஸ் லைக் ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர் இதெல்லாம் வந்து எடுத்துக்கூடாது. அண்ட் தென் லீஸ்ட் மெடிசனல் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணணும். அண்ட் தென் சைமல்டேனியஸ்லி பார்த்தோம்னா stimulating medicinal drinks are not allowed such as wine, brandy, காஃபி, டீ இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது ப்ரூவிங் அப்போ. ஓகே. ஸோ மென்டல் ரெஸ்ட்ரிக்ஷன்னா ஃப்ரீ ஃப்ரம் த மென்டல் எக்ஸர்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன், பிஸ்னஸ் ஆக்குபேஷன், டென்ஷன், ஆன்சைட்டி, வரி இதெல்லாமே இல்லாமல் இருக்கணும். ஸோ டிவோட்டட் himself டு கேர்ஃபுல் செல்ஃப் அப்சர்வேஷனாக இருக்கணும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ட்ரக் ப்ரூவிங். ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ட்ரக் ப்ரூவிங்கை பற்றி பார்த்துருக்கோம். ஃபார்மசி டிபெண்ட் பண்ணி. ஓகேவா. ஃபார்மசியில் இந்த ஆன்சருக்கு வந்து நம்ம எழுதினாலே போதுமானது. ஸோ ஆர்கன் ஆஃப் மெடிசனில் வந்து நம்ம டீட்டெயிலாக எழுதணும். ஓகேவா. ஸோ ஓகே. அண்ட் தென் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. டாடா பை பை. திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ பை ஜனனி.